இன்னைக்கு ஆசை சீரியல் நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா மீனா பார்வதி ஆண்டி சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு மனசு மாறுறாங்க. ஒரு பக்கம் வீட்டுக்கு வராங்க. அப்ப கிருஷ் முத்துக்கிட்ட நாளைக்கு எங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டி இருக்கு, எனக்கு சொல்லி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. முத்துவும் கிருஷுக்கு பொய் சொல்லக்கூடாது, ஒரு பொய் நம்ம சொல்லணும், அதை மறைக்கிறதுக்காக இன்னும் நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இது எல்லாத்தையுமே மீனா கேட்டுட்டு மீனோடைய மனசும் மாறுறாங்க. கண்டிப்பா இதுக்கப்புறமும் நம்ம அவர்கிட்ட உண்மையை மறைக்க கூடாது, எப்படியாவது இந்த உண்மையை சொல்லிடணும்னு சொல்லிட்டு மீனா படுத்துக்கிட்டே ஒரு உண்மையை சொல்லணுங்க, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட மறைச்சிக்கிட்டு இருந்துட்டேன், கிருஷ்ணோடைய அம்மா வேற யாரும் கிடையாது, ரோஹிணி தான் கிருஷ்ணோடைய அம்மாங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இது முத்து கேட்டிருப்பாங்கன்னு நினைச்சு மீனாவும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. ஆனா முத்து அப்பா அசந்து தூங்கிறாங்க. மீனா சொன்னதை எதுவுமே கேட்காம போயிடறாங்க. அடுத்து அண்ணாமலை இந்த வீட்டை வித்துலான்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. எல்லாரையும் வர வச்சு இந்த சொத்தை 4 பங்கா பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பயங்கரமா ஷாக் ஆகி மனோஜை அடிக்க போறாங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த வீட்டை பிரியக்கூடாதுப்பா, இந்த வீடு கடைசி வரைக்கும் நம்ம ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மனோஜ் எனக்கான பங்கு எனக்கு வேணும், இந்த வீட்டை பிரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அண்ணாமலையும் வீட்டை விற்கிறதுக்காக ஆளுங்களை வர வச்சுறாங்க. அண்ணாமலை முத்துக்கிட்ட வேற வழியே இல்லை முத்து, புரிஞ்சுக்கோ, இந்த வீட்டை நான் வித்துதான் ஆகணும், ஒரு முடிவு நான் எடுத்துதான் ஆகணும், இந்த வீட்டுடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுதான் ஆகணும், மனோஜுக்கு அந்த பணத்தை நான் கொடுத்துதாகணும்னு சொல்லிடுறாங்க. வீட்டை விற்கிறதுக்கு சைன் பண்ணிடுறாங்க. வீட்டை வித்து முடிச்சதுமே மனோஜ் ரோஹிணி தனியா போறதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க. விஜயா நான் உங்கூட தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. சாரிம்மா, என்ன உன்னை வச்சு பார்த்துக்க முடியாது, நாங்க வாழ்றதே எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுமே விஜயா சுக்குநுகரா நொறுங்கி போயிடறாங்க. முத்து விஜயா கிட்டயோ அண்ணாமலை கிட்டயோ என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை தனியா விட மாட்டேன், நீங்க 2 பேரும் என் கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு ரவியும் ஸ்ருதியும் நானும் உங்க கூட தான் வருவோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து முத்தோட ஃபேமிலியோட போறாங்க. ஒரு பக்கம் ரோஹிணி யோசிக்கிறாங்க, இது மட்டும் ஃபர்ஸ்டே நடந்துருச்சுன்னா கண்டிப்பா இந்த மீனாவுக்கு மட்டும் உண்மை தெரியாம இருந்ததுன்னா நம்மளுடைய வாழ்க்கை தப்பிச்சிருக்கோம், இப்ப இந்த மீனாவுக்கு தெரிஞ்சதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம நினைச்ச மாதிரியே மனோஜ் தனி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு ரோஹிணி ஒரு பக்கம் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. மீனாவோ இதுக்கப்புறமும் நம்ம முத்துக்கிட்ட உண்மையை மறைக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணோடைய அம்மா வேற யாரும் கிடையாது ரோஹிணி தான் சொல்ற எல்லா உண்மையுமே முத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்து அதை கேட்டு ரொம்பவே நொறுங்கி போயிடறாங்க.